எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சக்திவேல். இவங்க என் ஒய்ஃபு லாவண்யா. அப்புறம் இவன் வந்து என்னோடய பொண்ணு சத்விகா. 8 மாதம் ஆகுது. ஸோ இவளுக்கு வந்து 5 மாதத்தில் வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி அப்படிங்கிற ஒரு முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குன்ட்டு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். பிறந்து ஒரு 4-5 மாதம் எதுவுமே பிரச்சனை எங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒரு பெரிய அறிகுறிகள்லாம் தெரியல. நல்லாவே நாங்கள் சந்தோஷமாக தான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். 5வது மாதம் ஆரம்பத்தில் வந்து என்னாச்சுன்னா சளி பிடிச்சிட்டு அவளுக்கு வந்து மூச்சு வாங்க முடியாமல் ரொம்ப மூச்சு திணற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே சின்ன கிளினிக் எல்லாமே காமிச்சு பார்த்தோம். ஆனால் ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சின்ன கிளினிக்கில் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, பாப்பாவுக்கு வந்து அந்த மூச்சு வாங்குகிற சுவாசம் வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் உடனே பாருங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பெங்களூரில் தான் நாங்கள் பார்த்தோம். பெங்களூரில் நாராயணா ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் பார்த்தோம். நாராயணா ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு அவளுக்கு அந்த சளிக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி சளியெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த மூச்சு வாங்குறது மட்டும் நிற்கலை. அதனால தான் அவங்க வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சந்தேகப்பட்டு அவங்க தான் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபின்னு அதுக்கான ஜெனட்டிக் டெஸ்ட்டு எடுத்து எங்களுக்கு வந்து அந்த டைப் 1ங்கிற SMA டைப் 1ங்கிற நோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது சொல்லிவிட்டு எங்களுக்கு இது 16 கோடி ரூபா மருந்து இருந்தால் தான் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டங்க, பாப்பா வந்து 1 வயசு 2 வயசு தாண்டது கூட ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த மாதிரி முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா டாக்டர் ஆனன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதிலிருந்து இது வரைக்கும் வந்து நாங்கள் டாக்டர் ஆக்னஸ் மேத்யூ, அவங்க வந்து பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கன்சல்டன்ட் டாக்டராக இருக்காங்க. அதே மாதிரி பெங்களூரில் வந்து இது ஸ்னாப்சி நியூரோ கிளினிக்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து நிறைய எங்கள் குழந்தைங்க மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி நிறைய அவங்க வந்து பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்கள போய் பார்த்தோம். அவங்க மூலமாக தான் நாங்கள் வந்து இந்த மருந்தை பற்றின நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாமல் லாட்ரி மூலமாக கிடைக்குங்கிற ஒரு இதுக்கும் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் எப்போ கிடைக்குங்கிறது தெரியல. என்னோடய பொண்ணுக்கு என்னென்னா டைப் 1ங்கிறதுனால அவளுக்கு அந்த மருந்து எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதோ அப்போ தான் வந்து அவளுக்கு அந்த மருந்தோட பலன் வந்து அதிகமாக கிடைக்கும். நாளாக நாளாக அவளுக்கு வந்து அந்த நோயினால் பாதிப்பு அதிகமாகி அதுக்கு மேலே அந்த மருந்து கொடுத்தாலுமே கேட்குமான்னு தெரியாது. அதனால் கூடிய விரைவில் வந்து அந்த மருந்து கிடைக்கிறதுக்கு உங்கள் சைட்லேயும் ஏதாவது முயற்சி பண்ணுங்கள். அது பொதுமக்கள்கிட்ட ஃபண்ட் ரைசிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நன்கொடை மாதிரி கூட கேட்டு பண்ணுங்கள், அரசாங்கத்திட்ட கேட்டு பாருங்கள், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் வச்சு தான் இது வரைக்குமே நிறைய வீடியோ நாங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே போட்டிருக்கோம். அது இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக அஸ்ரத் கான் அவர் பிரதர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அருள் ராமதாஸ் எம்எல்ஏ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ பக்கமாக வந்து ஃபுட்டி வித் கிருத்திகா மேடம், அப்புறம் அருண்குமார் மெக்கி, அப்புறம் ஜாவேது, அப்புறம் ஃபுட் இன்ஃபர்மேஷன் அந்த சேனலோட பிரதர் அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரிச்சார்ட் விஜயகுமார் இன்ஸ்டாகிராமில் அவரும் போஸ்ட் போட்டிருந்தார். அந்த தம்பி சின்ன காலேஜ் போகிற தம்பி தான், அவரும் போட்டிருந்தார். அது மாதிரி ராஜ்கமல் ஆக்டர் ராஜ்கமல் சாரும் போட்டிருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு வந்து அவங்களாம் முன் வந்து எங்களுக்கு நிறைய வீடியோ பதிவு போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோன்னா ஒரு 1,50,00,000 பக்கமாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் குறைஞ்சது ஒரு 10 கோடிக்கு மேலே வந்தால் தான் அந்த மருந்து நாங்கள் வாங்கி போட முடியும். அதோட விலை வந்து ஒரு 17 கோடி வரும். அது 2.1 மில்லியன் டாலரு. அதை வந்து இப்போ டாலர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17.5 கோடி பக்கமாகவே வரும் இப்போ இருக்கிற டாலர் ரேட்டுக்கு. ஸோ அந்த பெரிய ஒரு முடியாத தொகைக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்ருக்கிறோம். எப்படியாவது எங்கள் குழந்தைய காப்பாற்றிடலான்ட்டு. இந்த போராட்டத்தில் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த உதவிக்கு நாங்கள் இந்த வீடியோ மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இந்த வீடியோவெல்லாம் நாங்கள் போட்டு வைக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கேன், என் மன ஓட்டங்கள்னு சொல்லிட்டு. இதில் வந்து நாங்கள் படுற கஷ்டம் அதெல்லாம் நாங்கள் அதில் ஒரு பதிவாக போட்டு, அது இந்த நோய் வந்து இப்போ ரீசன்ட் டைமில் தான் வந்து நம்ம இந்தியாவில் அதிகமாக வந்து டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் அது தெரியாமல் இருந்தது. இப்போ தான் வந்து அது டெஸ்ட் பண்ணி நிறையா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்து. ஸோ இனி வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி நோய் வந்து ஒரு அதிகமாக நிறைய பேருக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ
ஸோ அந்த நேரத்தில் வந்து நமக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு பதிவுகள் போடுறத வந்து வேறு யாருக்காவது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், அவங்க அதனால் பயனடைவாங்க, நாங்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறோம், இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து டெஸ்ட்டு பண்ணி பார்த்துருக்கோம், எங்கெங்கே போயிட்டு வந்திருக்கோம், யாரெல்லாம் பார்த்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் நாங்கள் போட்டு எங்களோட கஷ்டங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணி அதனால் உங்கள் மூலமாக எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் இந்த வீடியோ பதிவை எங்கள் சேனலில் போடுறோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்னென்னா, இவங்க என்னோடய ஒய்ஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. நானாவது வெளி உலகம் போகிறேன், கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வந்து வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்காவது கொஞ்சம் வெளி உலகம் போகிறதுனால கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக இருக்க மாதிரி நான் இருக்கேன். இருந்தாலும் மன கஷ்டம் எப்பயுமே தூக்கத்துலேயும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து தொடர்ந்து அந்த வேதனையை அனுபவிச்சிட்ருக்குறாங்க. 3 மாதத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டல்லே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2-3 டைம் ஐசியூவில் அட்மிட் பண்ணி அவளை காப்பாற்றி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாப்பாவை. இப்போ அதுக்கு மேலேயும் வந்து என்னென்னா, வீட்டில் வந்து எல்லா மிஷினும் அது ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சு எந்த மாதிரி பார்த்துக்க முடியுமோ அந்த மாதிரி தான் டியூப் மூலமாக தான் மில்க்கு கொடுக்குறோம், பவுடர் பால். அப்புறம் வந்து ட்ரக்காஸ்டமின் பண்ணியிருக்காங்க, அது வழியாக தான் பைப்பாப் மிஷின் வச்சு அவளுக்கு வந்து சுவாசம் கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்குது, அப்புறம் சக்ஷன் மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மிஷின் எல்லாமே வச்சு தான் நாங்கள் டெய்லி அவளை வந்து வீட்டில் வச்சு கேர் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு மாதமாக வீட்டில் இருக்கா. நான் கடந்த 3 மாதமாக நாங்கள் அந்த மருந்துக்காக போராடிட்டு இருக்கோம். ஒரு ஆரம்பத்தில் என்ன நினச்சோன்னா, ஒரு லட்சம் பேர் வந்து நமக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்கனாவே 10 கோடி வந்துடும், இல்லை 1 கோடி பேர் எங்களுக்கு வந்து ஒரு 16 ரூபா கொடுத்தாவே வந்துடும், 10 லட்சம் பேர் 160 ரூபா கொடுத்தா போதும் எங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் வந்து ரொம்ப நாங்கள் விடாமுயற்சியாக 3 மாதமாக போராடிட்டு இருந்தோம். ஆனால் எங்களால் அந்த பணத்தை இன்னும் புரட்ட முடியல. இது வரைக்கும் ஒரு 1.5 crores பண்ணியிருக்கோம். அது மாதிரி அரசாங்கத்துக்கிட்டையும் மனு கொடுத்து நாங்கள் அவங்க உதவிக்காகவும் காத்திருக்கோம். எப்போ எங்களுக்கு உரிய உதவி கிடைக்கும்னு தெரியல. இப்போது என்னென்னா, பெரிய பிரச்சனை நாங்கள் சந்தித்தது எதுன்னா, யூபியில் வந்து நிறைய பேர் இப்போ நிறைய அதை வந்து பழக்கம் ஆகிடுச்சு இல்லைங்களா. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே ஃபோன் நம்பர் வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு 24 டிரான்சாக்ஷன், இல்லைனா வந்து ஒரு 50,000 அந்த மாதிரி வந்து நம்ம நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் சொல்லிட்டு என்பிசின்னு இருக்காங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் அந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் எங்களால் அதுலேயும் வாங்க முடியல. ஸோ கொஞ்சம் பேர் அனுப்புனாவே எங்களுக்கு அதுக்கு மேலே பணம் வராமல் போயிடும். அது இல்லாமல் எங்களுக்கு வந்து இம்பேக்ட் குரு, அப்புறம் வந்து மிலாப்பு, ஜியாஞ்சின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன ஃபண்ட் ரைசிங் ஆர்கனைசேஷன், அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. மெயினாக வந்து இம்பேக்ட் குரு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கள் ஆஃபீஸ் மூலமாக வந்து எல்லா கோழிக்கும் டொனேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் சிஎஸ்ஆர் மூலமாகவும் எங்களுக்கு ஃபண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் வச்சு தான் நாங்கள் இது வரைக்கும் இவ்வளோ மணி கலெக்ட் பண்ணியிருக்கோம். பொதுமக்கள் வந்து எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ₹1 10 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா, 5000 இந்த மாதிரி அவங்களால முடிஞ்சதை எங்களுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது இன்னும் எவ்வளோ தூரம் நாங்கள் எவ்வளோ டைம் எடுக்கும் இந்த 16 கோடிக்கு அந்த மருந்துக்கான பணத்தை புரட்டுறதுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு என்ன ஒரு வேதனைனா, அந்த டைமுக்குள்ளே வந்து குழந்தைக்கு எதுனா உடல்நல குறைவு ஆகிடுமோ. முன்னாடிலாம் ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருந்தால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து அந்த ஆக்டிவ்னஸ் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அந்த வீக்னஸ் ஆரம்பித்து அவளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வர்றதுக்குள்ளே அந்த மருந்து வாங்கி கொடுக்கணுன்னு அவங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அட்வைஸினால தான் நாங்கள் எந்த வழியில் முயற்சி பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து உதவி பண்ணாங்கன்னா எங்களுக்கு அந்த மணி வந்து சீக்கிரம் எங்களால் புரட்ட முடியும். ஆனால் இது வரைக்கும் ஒரு பெரிய செலிப்ரிட்டின்னு யாரும் எங்களுக்கு முன் வந்து உதவலை. என்ன காரணம்னு தெரியல. இது உண்மையான ரீசனாக என்னங்கிறது சந்தேகப்படுறாங்களான்னு தெரியல. ஸோ அப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னா நாங்கள் ஃபோன் நம்பர் எல்லாத்துலேயுமே கொடுக்குறோம். சர்டிஃபிகேட்டு, டாக்டர் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறோம். அது இல்லாமல் எங்களோட ஃபேஸ்புக்கு பேஜில் வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்து டாக்டர் பார்த்த அந்த வீடியோ, சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கான இதையும் போட்டிருக்கோம். நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ண வீடியோவும் போட்டிருக்கிறோம். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம்.
அதே மாதிரி என்ன நேராக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம், இல்லை அவ்வளோ ஒரு ஒரு நீங்கள் ஒரு பெரிய தொகை முன் வந்து உதவி பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் வந்து நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ இங்கே ஒசூரில் தங்கி நான் டெய்லி பெங்களூருக்கு ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஒசூரில் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம். சொந்த ஊர் வந்து சேலம் எட்டிக்குட்டப்பட்டி வில்லேஜ், ஓமலூரில் எட்டிக்குட்டப்பட்டி வில்லேஜுங்கிற கிராமம். ஸோ அங்கேருந்து தான் நான் இங்கே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் படித்தது கேஎஸ்ஆரில் தான், கேஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன் நான். ஸோ அவங்களுமே எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மணி கலெக்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்குறாங்க. இன்னுமே மற்ற காலேஜ் பிரின்சிபல்ஸும் வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணித்தரேன்னு சொல்லி. சோனா காலேஜ், சேலம் சோனா காலேஜ், அவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட உதவி கிடைச்சா இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்கும் அந்த மருந்து வாங்குறதுக்குன்னு ஒரு நம்பிக்கையில் தான் காத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செலிப்ரிட்டியோ இல்லை நமக்கு நம்ம முதலமைச்சர் மனசு வச்சா நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மருந்து உடனே வாங்க முடியும். ஏன்னா அவங்க டைரெக்டாக வந்து ஃபார்மா கம்பெனி கூட பேசி எங்களுக்கு வந்து அந்த மருந்து வாங்கி கொடுக்க முடியறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். என்றைக்குமே ஒரு நன்றி கடன் பட்டிருப்போம். ஸோ அந்த முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த விதத்தில் வந்து கவர்மெண்ட் சைடில் ஹெல்ப் கிடைச்சாலும் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கோம். அதே மாதிரி இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே, இதுக்கு மேலே ஹெல்ப் பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதில் வந்து நீங்கள் ஒரு துளி கூட சந்தேகப்பட வேண்டாம். என்னோடய குழந்தை வந்து ரொம்ப பாதிப்பில் தான் இருக்கா. ஸோ அவளை வந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் முன் வந்து உதவி பண்ணுங்கள். நீங்கள் எப்போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன டீட்டெயில்னாலும் கேளுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண தயாராக இருக்கிறேன். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்கள். ஸோ எங்களோட சேனலில் இந்த வீடியோ நாங்கள் போட ஆரம்பிக்கிறோம். இந்த சேனல் வீடியோ வந்து பார்க்குறவங்க எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னென்னா இந்த பதிவு ஒரு இடத்துல ஒரு ரெக்கார்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் போடுறோம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் போடுறோம். ஸோ இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் வந்து ஒன்றும் ஒரு பெரிய சேனலில் வந்து நாங்கள் ஒரு பணம் வரும் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியோட இந்த பதிவு வந்து நாங்கள் போடுறோம். ரொம்ப நன்றிங்க.